அந்தஸ்தார் வழக்கில் அண்ணாமலைக்கு நிறைய விஷயம் தெரியுமா, அதில் போட்டிருக்கான். என்ன விஷயம்னா கால் ஹிஸ்ட்ரி இருக்கான், கால் டீட்டெயில், அதெல்லாம் அண்ணாமலைகிட்ட கேட்டு வாங்காமையே கேஸை முடிச்சுட்டாங்களாம். அதனால் அந்த வழக்கையும் சீக்கிரம் விசாரிக்கணும்னு அண்ணாமலை ஆள் ஒரு ஆள் கேஸை போட்டிருக்காரு. யார் ஒரு ரவின்னு அண்ணாமலையே இந்த வழக்கை போட வச்சுருக்காருன்னு செய்தி வந்தது. ஆனால் அண்ணாமலை பற்றி நியூஸே இப்போ வர்றதில்லைல்ல, நம்ம நியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு நல்ல ஆலோசகராக, சட்ட ஆலோசகரை வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடையது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கேட்குறாங்கன்னா தீர்ப்பு வரல, இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருக்கு, விசாரணை தீர்ப்பு வராத இதில் அவங்க திருப்பி விசாரணையை கேட்கலாம். அந்த சார் இதில் தீர்ப்பு வந்துருச்சு. உங்களுக்கு யார் இந்த மாதிரிலாம் அறிவுரை சொல்கிறாருன்னு தெரியல. தீர்ப்பு வந்து ஒரு வழக்கில் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போனீங்கன்னா சட்டப்படியே செல்ல. தீர்ப்பு வந்ததில் நீங்கள் அப்பீல் தான் போகணும். அப்பீலை வந்து நீங்கள் அந்த சார் விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்களை போட்டு, அந்த சாரில் இன்னொருத்தர் இருக்காங்க, அதனால் அப்பீல் வந்து நீதிமன்றத்தில் இதை திரும்ப விசாரிக்க சொல்லி கீழ் நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுங்கள்னு கேட்கலாம். உங்களை அண்ணாமலை விசாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா எப்படி? அண்ணாமலை விசாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா தீர்ப்பு வந்ததில் எப்படி முடியும்? அதுவும் உங்கள்கிட்ட என்ன இது இருக்குது? வெறும் கால் லிஸ்ட்டை வச்சுட்டு நாக்க வலிக்கிறதா? போய் பாருங்கள், இங்கே அந்த 3 இவங்களுக்கு 3 அதிகாரிகளும் சரி, கோட்டிருப்புறம் காவல் நிலையத்திலும் சரி, இவனுடைய கால் லிஸ்ட்லேயும் அவங்ககிட்ட அது ஃபைல்லே இருக்கும். சிடியில் போய் பாருங்கள், கேஸ் டெய்லியில் கால் ஹிஸ்ட்ரி தான் அவங்க எடுக்கிற முதல் டாக்குமெண்ட்டு. அதை நீங்கள் வச்சுக்கிட்டு என்னையே கேட்கலன்னீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, 2 பேர் பேசுகிற உரையாடலை ரெக்கார்ட் பண்ணுவாங்கங்க, அதுதான் வலுவான ஆதாரம். வெறும் கால் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு மீண்டும் எங்களை விசாரிக்கணும், அண்ணாமலை விசாரிக்கணும்னு கேட்பது விளம்பரத்துக்கான யுக்தியை ஒழிய இந்த வழக்கிற்கு எந்த வகையிலும் அது உதவியாக இருக்காது. இது விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு.